ஹாய்ங்க. ஆடிப்பட்டம் தேடி வகைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பட்டத்தில் எந்த ஒரு செடி போட்டாலும் நல்லா செழிப்பாக வரும். நம்ம தோட்டத்துலேயும் காய்கறி விதைகள் நிறைய போட்டிருக்கேங்க. இது வந்து கொடி காய்கறிகள். இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயும் புடலங்காயும் இந்த இடத்துல இருக்குங்க. இதுக்கு தாங்க இன்றைக்கி நாம் நெட்டு கட்ட போகிறோம். நம்ம தோட்டத்தில் கார்டனோட வாலில் பெர்மனண்ட்டாக வந்து எல்லாங்கள் வச்சு பந்தல் காய்கறிக்கு வந்து நெட்டு போட்டிருக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீர்க்கங்காய் செடியே வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. நான் என்ன ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா, பீர்க்கங்காய் செடி வந்து ஒரு செடி போடுறதுக்கு பதிலாக 3 இடத்துல 3 செடியை போட்டு விட்டுட்டேங்க. அந்த 3 இடத்துல இருந்தும் நல்லா செடி நல்லா ஹெல்த்தியாக வந்துடுச்சுங்க. அது பந்தல் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடுச்சு. வேறு எந்த செடியுமே வளர விடலை. இதுக்கு நடுவில் வந்து ஒரு சுரக்காய் செடி இருந்ததுங்க. அதை கூட இது வந்து மூடிடுச்சு. அதனால் இங்கே எந்த செடியுமே போட முடியாததுனால கார்டன் சைடில் கொஞ்சம் இடம் இருந்ததுங்க. அந்த இடத்துல வந்து நார்மல் பந்தல் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கார்டனுக்கு போகிற பைப் லைனும் கருவேப்பிலை செடியும் இருக்குது. அதனால் வேர்ட்டிக்கலாக பந்தல் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்காக எடுத்த 2 கம்பு இருந்ததுங்க. அதை 2 பக்கம் சைடில் வச்சு நெட்டு வந்து அமேசானில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த நெட்டை வந்து இந்த 2 கம்புக்கும் நடுவில் வச்சு நல்லா டைட்டாக இழுத்து கட்டியாச்சுங்க. இது இப்போ பார்க்குறதுக்கு நல்லா டைட்டாக தாங்க இருக்குது. கொடி ஏறினா லூஸ் ஆகிடுமான்னு தெரியல. அப்போ வேறு சப்போர்ட் வச்சு கட்டணும். நான் இது பார்க்குறதுக்கு வந்து நெட்டு மாதிரியே தெரியலங்க. அதாவது கொடி ஏற நெட்டு மாதிரி தெரியல. இது ஏதோ வந்து வாலிபால் விளையாடுறதுக்கு கட்டின நெட்டு மாதிரி தெரியுதுங்க.